இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிட் வியூவில் வந்து எப்படி டேட்டாவை லோட் பண்ணுறது டேட்டா பேஸ்லேருந்து அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ போயிட்டு வெப்சைட் கொடுத்துக்குங்க. ASP.NET வெப்சைட்டும் சூஸ் பண்ணலாம், எம்டி வெப்சைட்டும் சூஸ் பண்ணலாம். நான் எம்டி வெப்சைட் சூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் வந்து நேம் வந்து GN. அதில் நிறைய டேபிள்ஸ் இருக்குது. அதில் நான் வந்து எம்ப்ளாயி மாஸ்டர் அப்படின்ற டேபிளை வச்சு டெமோ காட்டலான் இருக்கேன். ஸோ எம்ப்ளாயி மாஸ்டர் எங்கே இருக்கு? ஓகே, இந்த டேபிள். ஓகேவா? இப்போ இங்கே வாங்க, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டோம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம். நமக்கு ஒரு பேஜ் வேணும் இல்லையா, கிரிட் வியூ வச்சு ஷோ பண்ணி காட்ட. ஸோ ஆட் நியூ ஐட்டம், ஒரு பேஜஸ் காட்டியாச்சு. அப்புறம் வந்து இங்கே டூல் பாக்ஸில் போயிட்டு கிரிட் ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கிரிட் வியூவில் வந்து டேட்டா லோட் ஆகணும். ஸோ ஒரு கிரிட் வியூ, ஒரு பட்டன். இந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு லோட் டேட்டா அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, நம்ம டேட்டா பேஸையும் நம்ம விசுவல் ஸ்டுடியோ C#லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நேம் ஸ்பேஸ் இம்போர்ட் பண்ணோம். ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா, இந்த ஒரு நேம் ஸ்பேஸையும் யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் SQL client அப்படின்ற நேம் ஸ்பேஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த டேட்டா பேஸையும் நம்ம அப்ளிகேஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ் வந்து எந்த பாத்தில் இருக்குது, நம்ம சிஸ்டமில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லணும் இதுக்கு. ஸோ வந்து ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுதணும். நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன், அதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிங்க, கனெக்ஷன் ஸ்ட்ரிங். சர்வர், நம்ம சர்வர் நேம் கொடுக்கணும். இந்த சர்வர் நேம் தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் போங்க, SQL சர்வர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்கே வந்து ஜென்ரலில் நேமில் இங்கே இருக்கும் சர்வர் நேம், அதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் IP அட்ரஸ் கொடுக்கலாம் அல்லது லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கலாம். இந்த டேட்டா பேஸ்ன்றது எது அப்படின்னா இந்த டேட்டா பேஸோட நேம் தான் இந்த டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸுக்கு நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல. ஸோ இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இதே இது யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யூசர் நேம் என்னவோ யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னவோ பாஸ்வேர்டு அப்படி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து கிரிட் வியூவில் டேட்டா லோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட்டில் எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு SQL கனெக்ஷன் ஓப்பன் பண்ணோம். SQL கனெக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்கு க்ரியேட் பண்ணிங்க. OBJ கனெக்ஷன் ஈக்குவல் டு நியூ SQL கனெக்ஷன். இந்த கனெக்ஷனுக்குள்ளே என்ன வேணும்? பேராமீட்டர் ஸ்ட்ரிங், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுக்க சொல்லுது. ஸோ ஆல்ரெடி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இப்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் SQL query ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம், நம்ம எந்த டேபிளில் இருந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோமோ டேட்டாவில் அந்த டேபிள் நேம். இங்கே வந்தீங்கன்னா எம்ப்ளாயி மாஸ்டர், அந்த டேபிளில் வந்து நான் வந்து இங்கே போட போகிறேன். போட்டாச்சா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு SQL கமாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். SQL கமாண்ட் OBJ SQL ஈக்குவல் டு நியூ SQL கமாண்ட். இந்த கமாண்டுக்குள்ளே 2 பேராமீட்டர் கொடுக்கணும் நம்ம. என்னது? ஒன்று SQL query, இந்த query ஸ்ட்ரிங்கையும் கனெக்ஷன் OBJ கனெக்ஷன், அந்த கனெக்ஷனையும் கொடுக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ஷனை ஓப்பன் பண்ணணும். டாட் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ ஒரு டேட்டா ரீடர் க்ரியேட் பண்ணோம். டேட்டா
எஸ்கியூஎல் டேட்டா ரீடர். இது என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்துருக்கிற அந்த எஸ்கியூஎல் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்து வரும். dr = cmd கமாண்டை obj sql கமாண்ட் obj sql command dot execute reader ஓகே. இப்போ ஒரு டேட்டா டேபிள் வச்சுக்கோங்க. dt = நியூ டேட்டா டேபிள் அப்படின்னு ஒரு டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணுங்க. இந்த டேட்டா டேபிளில் வந்து நாம் வந்து இந்த இதை லோட் பண்ண போகிறோம். லோட் dr. ஓகே. இப்போ கிரிட் வியூவுக்கு அதை அசைன் பண்ணணும். டாட் டேட்டா சோர்ஸ் equal to dt grid view on dot data bind. ஓகே. இப்போ கனெக்ஷன் obj கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அந்த இதில் இருக்கலாம் நமக்கு டேட்டா எல்லாம் வந்துடுச்சு. இதுதான் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து எப்படி டேட்டாவை கிரிட் வியூவில் லோட் பண்ணுறது அப்படின்றது.